பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட தமிழக காவல்துறையினர், ஆட்சியாளர்கள் மீது வாக்களித்த மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் அவர்களை பழிவாங்க துடிப்பது நியாயமா? பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட தமிழக காவல்துறையினர், ஆட்சியாளர்கள் மீது வாக்களித்த மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் அவர்களை பழிவாங்க துடிப்பது நியாயமா? பெஞ்சல் புயல் பாதிப்பை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி மீது பொதுமக்கள் சேற்றை வாரி இறைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தங்களது தவறுகளை ஆட்சியாளர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 1 மாதத்திற்கும் பிறகு உலகத் தமிழர்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாடி வரும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினரை வைத்து கிராமத்தில் உள்ள மக்களை துரத்தி துரத்தி கைது செய்ய துடிப்பது எந்த விதத்தில் சரியான நடவடிக்கை என்று தெரியவில்லை. மேலும் காவல்துறையாவது நியாயமாக நடந்து கொள்ள முயற்சிக்காமல், பெண்கள் என்றும் பாராமல் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் வீடியோக்கள் வெளியாகி தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. திருந்த வேண்டிய ஆட்சியாளர்கள் திருந்தவில்லை என்றால் எஜமானர்களான வாக்காளர்கள் 2026இல் திருந்துவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.